இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொளி மூலியமா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வருவாய் துறையில் உள்ள பதவிகளின் பெயர்கள் மற்றும் அதற்கு உண்டான பணிகளை பற்றியது. சரி, நம்ம ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்குள்ள எழும்போம். ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு முறையான தொழிலும் ஒவ்வொரு அரசு துறையுடன் சம்பந்தப்பட்ட தொழிலாக தான் இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயிக்குன்னு தோட்டக்கலைத்துறை, விவசாயத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அவருக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு மேற்கொண்டுள்ள தொழில் ரியல் எஸ்டேட். அப்ப இந்த ரியல் எஸ்டேட் தொழில என்னென்ன டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பத்திரப்பதிவு துறையும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறையும் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு துறைக்குள்ள நம்ம ஃப்ளூயன்சியா நம்மளுக்கு நாலேஜ் இருந்தாதான் அந்த தொழிலில் வர்ற சின்ன சின்ன இடையூறுல அந்தந்த பதவியில இருக்கிறவங்க மூலியமா நம்ம சால்வ் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா லைஃப்ல எல்லாமே சேலஞ்சு தான். அதுல அந்த ப்ராப்ளத்தை எவர் ஒருத்தர் சால்வ் பண்றாங்களோ அவங்க வெற்றியான ஒரு வாழ்க்கைக்கு உகந்தவர் ஆவார். சரியா? இப்ப நம்ம வருவாய்த்துறையில் உள்ள பதவிகளை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கிராம நிர்வாக அலுவலர் என்று சொல்லக்கூடிய விஏஓ. இது உங்களுக்கு குரூப் 4 அதுக்கு ஈக்குவலான போஸ்டா இருந்தாலும், 10th குவாலிஃபிகேஷனா இருந்தாலும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் இது. இவருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், வில்லேஜ் அசிஸ்டன்ட். அந்த காலத்துல தலையாரி கணக்குல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மாதிரி வில்லேஜ் அசிஸ்டன்ட் இவருக்கு ஒரு ஒருத்தர் அசிஸ்டன்ட் இருப்பாரு. சரி, இவருடைய அதிகாரம் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட்டாவா இருக்கட்டும், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், மேரேஜ், ஒரு பிளாட்ல ஒரு கல் செஞ்சா கூட இவர்கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே, அதனால விஓங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாட்டம் மோஸ்ட் ஜாப், ரைட். ரெண்டாவது வந்து இவருக்கு மேல இருக்கிறவர் வருவாய் ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். இப்போ விஓ அனுப்பக்கூடிய எல்லா பேப்பரையும் சரி பார்த்து மேலிடத்துக்கு அனுப்ப வேண்டியது இவருடைய பொறுப்பு. இவருக்குன்னு சில வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல சில பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வர்றவர் யாருன்னா துணை வட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய டெப்டி தாசில்தார். இவர் தான் பட்டால கையெழுத்து போட்டு அனைத்து பட்டாவையும் வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் இந்த துணை வட்டாட்சியர் தான். இவருக்கு மேல இருக்கிறவர் யாரு? வட்டாட்சியர். துணை வட்டாட்சியருக்கு மேல இருக்கிறவர் யாரு? வட்டாட்சியர். வட்டம்னா தாலுக். அப்ப ஆட்சியர், வட்டத்துக்கு ஆட்சியர், வட்டாட்சியர். ஆனா அதுக்கு வந்து இவர் தான் ஃபுல்லா ராஜா மாதிரி. கிட்டத்தட்ட அந்த தாலுகாவுக்கு என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல என்ன இருந்தாலும் இவர்கிட்ட கேட்காம அது நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர் அந்த தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர். அடுத்து இவர் வட்டத்துக்கு ஆட்சியர், அடுத்து கோட்டத்துக்கு ஆட்சியர். டிவிஷனல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது தாலுக்கு. அடுத்து வந்து டிவிஷன். அப்ப வருவாய் கோட்ட அதிகாரி என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர். அந்த கோட்டத்துக்கு அவர் தான் ஆட்சியர். சரியா? அவர் எப்படி சொல்றாங்க? ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர், ஆர்டிஓ. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாப் அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வர்றது மாவட்ட வருவாய் அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த பதவியில் இருப்பாங்க. இந்த ரெண்டு பதவியில தான் ஐஏஎஸ் டைரக்டா முடிச்சுட்டு வர்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்ல அமர்ந்து தான் உள்ள போவாங்க. ப்ரொமோஷன் மூலியமா வர்றவங்க உங்களுக்கு சப் கலெக்டர், டெப்டி கலெக்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் இருப்பாங்க. சரிங்களா? ட்ரெஸரியா இருக்கட்டும், அது வந்து நிலமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க அப்புறம் ப்ரொமோஷனில் வருவாங்க. அடிஷ்னல் கலெக்டர் கூட இருப்பாங்க, கூடுதல் ஆட்சியர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இது டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸருக்கு மேலே இருக்கிறது யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சி தலைவர் அப்படின்னு சொல்லலாம், மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கலாம். ஒரு மாவட்டத்தையே ஆட்சி பண்ணுறது அவர் தான், அந்த மாவட்ட ஆட்சியர் தான். அதாவது அந்த மாவட்டத்துக்கு அவர் தான் ராஜா. அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவருக்கு கீழே தான் வரும், ஐஏஎஸ் கீழே. உங்களுக்கு அது எப்படி சொல்றது, வெரி பவர்ஃபுல் போஸ்ட் இன் இந்தியா. ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இதுக்கு வராங்க. சிலவங்க ப்ரொமோஷன் அந்த டிஆர்ஓ, வந்து டிஆர்ஓல இருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகியும் வராங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்பது அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க தான் தாய், தந்தை, ராஜா எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம மேற்கொள்கிற தொழிலில் ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னாலும் ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அந்த ஸ்ட்ரகிளை வந்து இந்தந்த ஆஃபீஸர்ஸ் மூலியமா நம்ம சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டுமே என்ற நோக்கத்தில் தான் இதை நம்ம பதிவிட்டிருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்னென்ன பதவிகள் இருக்குது, அந்த பதவிகளுக்கு என்னென்ன பவர் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.